தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ஒரு பலமும் அன்பும் அப்படிப்பட்ட தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த மூத்த குமார்கிட்ட பலம் இருந்துச்சு, அப்பாவுக்கு ஊழியம் செஞ்சான், நல்லது செஞ்சான். ஆனால் என்ன இல்லைன்னா அன்பு இல்லை. தம்பி வந்தால் ஏற்றுக்க முடியல, அப்பா என்ன நிலைமையில் இருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியல. பலம் இருந்துச்சு, எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சான், ஆனால் அன்பு இல்லை. தெளிந்த புத்தி இருந்துச்சு, எதன் மேலே இருந்துச்சுன்னா சொத்து மேலே இருந்துச்சு, அப்பா மேலே இல்லை. ஆனால் இங்கே தேவன் சொல்கிறாரு, தேவன்றிருந்து ஒரு ஆவி வருது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா பலமாக இருக்கும். நீங்கள் இதுவரை கேட்டு வைத்திருக்கிற சத்தியத்தில் பலமாக இருப்பீங்க. ரெண்டாவது, அந்த பலம் இருக்கிறதுனால பாவிகள் இவர்கிட்ட வந்து நிற்கிறது என்னன்னு முறுமுறுக்க மாட்டீங்க. அவர்கள் மீது ஒரு அன்பு இருக்கும், அவர்கள் மீது ஒரு பாசம் இருக்கும். அந்த அன்பும் பாசமும் தெளிந்த புத்தி உள்ளலாகி உங்களுக்கு தேவன் அவர் கொடுத்திருக்கிறார். கொடுக்க போறாரா? கொடுத்திருக்கிறாரா? இல்லை இதுக்கப்புறம் தான் வரப்போதா? வசனம் என்ன சொல்லுது? கொடுத்திருக்கிறார் பிரதர். இப்போ நான் வந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி எல்லாம் வாங்க போகிறேன். ஆல்ரெடி இருக்குது உள்ள, அதை வெளியே கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபத்தை பயன்படுத்தணும். ஜெபத்தை பயன்படுத்தி உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க, அது என்றைக்கும் ஃபெயிலியர் தான் போய் முடியும். ஜபிக்கும் பொழுது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள இருதயத்தை, ஆவியை எனக்கு நீங்கள் தந்திருக்கீங்க. ஆனால் இப்போ நான் வேற மாதிரி இருக்கேன், இப்போ என் பையன் வேற மாதிரி இருக்கான், என் கணவர் வேற மாதிரி இருக்காரு, அவர் பாவத்தினால ஏதோ ஒரு அந்த காலத்தில் விழுந்திருக்காரு. இந்த பேட்டர்ன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் போராடிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா தகப்பனே போராடல பாருங்க. தகப்பனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அவன் இருளில் விழுந்துட்டான், அவன்கிட்ட போராடக்கூடாதுன்னு. அதனால் எதிர்பார்த்திருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பே அவனை இழுத்துட்டு வருது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தவறு செய்கிற, பாவம் செய்கிற உங்கள் குமாரர்கள், உங்கள் சொந்தங்கள், உங்களுடைய கணவனார், மனைவி, இவர்களை எப்படி அணுகணும் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, அவர்களுடைய அந்தகாரம், அவருடைய தெளிவில்லாத புத்தி தெளியும்படி ஜெபிக்க வேண்டும். அவர்களை கட்டி வைத்திருக்கிற சத்துருன்னு கட்டு அவிழும்படி ஜெபிக்க வேண்டும்.